ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு பை என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக. இந்த என்ட்ரி தான் நமக்கு வந்து இன்றைக்கி டேயில் ஃபஸ்ட் எடுத்த என்ட்ரி. ஓகேங்களா, இந்த என்ட்ரி வந்து பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட். இது வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அண்டு நம்ம என்ட்ரி நம்மளும் எடுத்திருந்தோம். அண்ட் குரூப்பில் நமக்கான விஐபி சிக்னல்ஸ் அந்த குரூப்லேயும் பார்த்தோன்னா போஸ்ட் போட்டிருந்தோம் இந்த சிக்னல்ஸ் எடுக்க சொல்லிவிட்டு. ஸோ ஓகேங்களா, இந்த என்ட்ரி வந்து எப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. ஃபாலோ ஆனதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா, சப்போர்ட் நமக்கு வந்து பீரிஷ் கேண்டில் அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது அப்படின்னாவே அங்கே வந்து ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி மீனிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த புல்லிஷ் கேண்டலோட ஹை கட் பண்ணிச்சு அப்படின்னா ஓகே நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி மீனிங். அதாவது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனிங். இல்லை நமக்கு வந்து ஹையை கட் பண்ணாமல் லோவை கட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா, ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்ற மாதிரி மீனிங். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு இங்கே என்ன ஆகிருக்கு, அப் சைடு இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையை கேண்டிலுக்கு அதாவது கரண்ட் 1 hour கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அதாவது இந்த 15 மினிட்ஸு 30 மினிட்ஸ் அதுகளை விட 1 hour டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப பெட்ரு. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஹையர் அக்யூரசி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து எப்போயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹையை கட் பண்ணிச்சு. அங்கேருந்து நமக்கான செட் பண்ண ஏரியா பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஹை. அதாவது ப்ரீவியஸ் ஹைன்னு பார்த்தோன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஹை. அண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா க்ளீன் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது நம்ம எடுத்த என்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு கேண்டில் அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் கட் பண்ணால் கரண்ட்டு கேண்டில் வந்து பார்த்தோன்னா ப்ரீ லண்டனில் ஓப்பன் ஆன ஒரு கேண்டில். ப்ரீ லண்டன்னாவே நமக்கு என்ன ஆகுது, அங்கே வந்து வால்யூம் வந்து வந்துடுது. ஸோ நமக்கு வந்து வால்யூம் வந்துருச்சு, சப்போர்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றபோது நல்ல ஒரு இம்பேக்ட் வந்து கொடுத்துருந்தது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூவ்மெண்ட் அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ரன்னிங்கில் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ் கரண்ட் கேண்டலோட லோவில் வந்து செட் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 16 பிப்ஸ் வந்து ஸ்டாப் லாஸு. அண்ட் டார்கெட் செட் பண்ணி இந்த ஏரியா பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஹை ஒரு 60 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தோம். இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 30 பிப் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட்டில் 50% அதாவது ரீச் ஆகிருச்சு நம்ம டார்கெட்டில். நம்ம சொல்கிறது வந்து பார்த்தோன்னா டார்கெட் எவ்வளோ வேணால் வைங்க, வால்யூம் இருக்க டைமில் எவ்வளோ வேணால் டார்கெட் வைக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ப்ராஃபிட் மட்டும் மினிமம் பிடிச்சிட்டு வர்றது கொஞ்சம் சேஃப். நம்ம ஓவராலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியல, மார்க்கெட் எப்போ வேணால் ரிவர்சல் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்னும் நம்ம பார்த்தோன்னா ஜோன்ஸஸ் நிறையா இருக்குது, சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போயுமே டார்கெட் வந்து அதிகமாக வைங்க. ஸ்டாப் லாஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து வச்சுருது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி டேயில் எடுத்த ஃபஸ்ட் என்ட்ரி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி குரூப்பில் இருக்கவங்களும் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.